Democracy, Civics, Unit 1, Term 3, Standard 6, Social Science. லெசனுடைய ஃபர்ஸ்ட் பேஜில் எதுவுமே இம்பார்ட்டண்ட் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் மூவ் ஆன் ஆகிடலாம். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா டியூ நோஸ் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அது இல்லை, ஹைலைட் பண்ணியிருக்கிறது மட்டும் பார்க்கலாம் பாருங்கள். டெமோக்ரஸி அப்படின்னு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். The citizens of a country select their representatives through elections. நம்ம டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணுறோம். நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் யாராக இருக்கணும், லீடர் யாராக இருக்கணும்னு சொல்லிட்டு எலெக்ஷன்ஸ் மூலிமா நம்ம செலக்ட் பண்ணுறோம். தஸ் த டேக் பார்ட் இன் தி டைரக்ட் கவர்னன்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி. அப்படி வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் டைரெக்டாக சிட்டிசன்ஸே வந்து தனக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுக்கிறதுக்கு தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டெமோக்ரஸி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டெமோக்ரஸின்ற வேர்டு கூடிய டெஃபினிஷன்ஸ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துட்டு டெஃபினேஷன்ஸ் கேட்டாங்கன்னா இது வரும். The citizen of a country select the representatives through elections, thus they take part in the direct governance of the country. This is termed democracy. டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஒன்று டைரக்ட் டெமோக்ரஸி, இன்னொன்று ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸிக்கு இன்டைரக்ட் டெமோக்ரஸின்னு ஒரு பேர் இருக்குது. டைரக்ட் டெமோக்ரஸியில் என்ன நடக்குதுன்னா பீப்புள் ஹாவ் தி பவர் டு ஃப்ரேம் ரூல்ஸ். டைரக்ட் டெமோக்ரஸி ஃபாலோ பண்ணக்கூடிய கண்ட்ரீஸில் மக்களே தான் வந்து லாஸை வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. இந்த லா வேணுமா, இந்த லா வேண்டாமா, இந்த சட்டம் கொண்டு வரலாமா, கொண்டு வர வேண்டாமா, என்னெல்லாம் மாற்றங்கள் செய்யணும், எல்லாமே வந்து மக்கள் தான் டிசைட் பண்ணுவாங்க டைரக்ட் டெமோக்ரஸியில். ஆனால் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மக்கள் யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்களோ அந்த ரெப்ரசன்டேட்டிவ் தான் வந்து லாஸ் அண்ட் ரூல்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த பிக்சரில் பார்க்கலாம். டெமோக்ரஸின்றது டைரக்ட் டெமோக்ரஸி, ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. டைரக்ட் டெமோக்ரஸி வந்து சுவிட்சர்லாண்டில் ஃபாலோ பண்ணுறாங்க. ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸியை வந்து இந்தியா, யுஎஸ்ஏ, இங்கிலாந்து இந்த மாதிரி கண்ட்ரீஸில் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இப்போ டைரக்ட் டெமோக்ரஸியில் லாஸ் அண்ட் ரூல்ஸ் எல்லாம் யார் ஃப்ரேம் பண்ணுவாங்கன்னா ஓட்டு போடுவாங்க. யார் ஓட்டு போடுவாங்க? பீப்புள் ஓட்டு போடுவாங்க. கீழேருந்து பார்த்தா தான் புரியும் பாருங்கள். மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க அந்த லாஸ் அண்ட் ரூல்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அதுதான் வந்து நம்ம டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்கிறோம். இதுவே ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு இன்டைரக்ட் டெமோக்ரஸின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க. அந்த ஓட்டிலேருந்து ரெப்ரசன்டேட்டிவை செலக்ட் பண்ணிடுவோம். அதாவது நம்மளை யார் ஆட்சி செய்ய போகிறாங்கன்ற லீடர்ஸை நம்ம செலக்ட் பண்ணிடுவோம். அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க? லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து ரூல்ஸ் அண்ட் லாஸை வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. இதை தான் நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்கிறோம். இந்தியாவில், யுஎஸ்ஏல, இங்கிலாண்டில் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. டு செலக்ட் தீஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எலெக்ஷன்ஸ் ஆர் ஹெல்ட். இந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்ஸ் நடக்குது. ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி, இன்னொன்று பிரசிடென்ஷியல் டெமோக்ரஸின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியை வந்து இந்தியாலையும் இங்கிலாண்டிலும் ஃபாலோ பண்ணுறாங்க. பிரசிடென்ஷியல் டெமோக்ரஸி அப்படின்றது யூஎஸ்ஏலையும் கனடாலையும் ஃபாலோ பண்ணுறோம். டெமோக்ராட்டிக் டெசிஷன் மேக்கிங் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு கொஷின் பண்ணுறாங்க. அப்போது இந்த மாதிரி டெமோக்ராட்டிக் டெசிஷன் மேக்கிங் அப்படின்னா in the system of democracy the power to take decision does not lie with the head. இந்த மாதிரியான ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது டெமோக்ராட்டிக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, டெமோக்ராட்டிக் டெசிஷன் மேக்கிங் சொல்கிறோம்ல, இந்த மாதிரியான டெமோக்ரஸியில் வந்து யார் தலைமை வகிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து டெசிஷன் எடுக்கிறதுக்கு பவர் கிடையாது. ஆன் தி கான்ட்ரரி அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா குரூப் ஹோல்ஸ் தி பவர். அப்போ யார்கிட்ட இந்த கண்ட்ரோல் இருக்குது? இப்போ தலைமைக்கே அந்த கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா அப்போ யார்கிட்ட இந்த கண்ட்ரோல் இருக்குன்னா அந்த ஒரு குழு, ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் கிட்ட தான் அந்த பவர் வந்து இருக்கும். பட் அட்ஹேர்ஸ் டு த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஆனால் அவங்க இஷ்டத்துக்கு அவங்க எதுவும் பண்ண முடியாது. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இவங்களும் வந்து எல்லாத்தையும் ஃப்ரேம் பண்ண முடியும். All the members of the group hold open discussions and take final decisions only when everyone is convinced. This is called democratic way of decision making. அந்த குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வெளிப்படையாக பேசி அந்த டெசிஷன் எடுப்பாங்க. எல்லாருக்குமே அது ஒத்து வந்தால் கரெக்டுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் இது வந்து ஓகே ஆகும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டெமோக்ராட்டிக் வே ஆஃப் டெசிஷன் மேக்கிங். அதாவது ஒருத்தரே வந்து அந்த ஹெட்டு மட்டுமே அதை முடிவு எடுக்காமல் அந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் முடிவு எடுக்கிறது தான் வந்து நம்ம டெமோக்ராட்டிக் வே ஆஃப் டெசிஷன் மேக்கிங் அப்படின்னு சொல்கிறோம். Our constitution ensures freedom, equality and justice to everyone. நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன், தட் இஸ் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம், அது என்னெல்லாம் நமக்கு என்ஷூர் பண்ணுது, கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்குது அப்படின்னா ஃப்ரீடம், சுதந்திரம் கொடுக்குது, ஈக்குவாலிட்டி, லா சட்டத்தின் முன்னாடி எல்லாருமே சமம் அப்படின்னு சொல்லுது, அண்ட் ஜஸ்டிஸ் எல்லாருக்குமே நீதி வந்து வழங்கப்படுகிறது. அதுதான் வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன் நமக்கு கொடுக்கக்கூடியது. இட் டிஃபைன்ஸ் நம்ம கான்ஸ்டிடியூஷன் நமக்கு என்னெல்லாம் சொல்லுது, என்னெல்லாம் நம்ம கான்ஸ்டிடியூஷன் நம்ம இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் நமக்கு என்னெல்லாம் கொடுக்குது அப்படின்னா
பொலிட்டிக்கல் பிரின்சிபல்ஸ், அதாவது ஒரு அரசியல் எப்படி நடக்கணும், என்னெல்லாம் சட்டத்தின்படி அவங்க வழி நடத்தணும், அது எல்லாமே வந்து சொல்லுவாங்க. அதுதான் பொலிட்டிக்கல் பிரின்சிபல்ஸ் அப்படின்றது. த ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன், கவர்மெண்ட் எப்படி நடக்கணும், ஒரு பிரசிடென்ட்னா அவருடைய ரோல் என்ன, பிரைம் மினிஸ்டர்னா அவருடைய ரோல் என்ன, சீஃப் மினிஸ்டருடைய ரோல் என்ன, அது எப்படி நடக்கணும், யார் யாரை சார்ந்து இருக்கணும், இதெல்லாம் சொல்கிறது தான் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் கவர்மெண்ட் institutions and method to follow these rules and regulations. இந்த rules and regulations எப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணணும், யாருக்கெல்லாம் இதில் வந்து உரிமை இருக்குது, யாருக்கெல்லாம் வந்து இதில் டெசிஷன் மேக்கிங் பவர் இருக்குது, எல்லாமே நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது. அந்த பவர்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இவங்களுக்கு என்னெல்லாம் பவர்ஸ் இருக்குது, என்னெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, என்னெல்லாம் இவங்க செய்யலாம் செய்யக்கூடாது, இவங்களுக்கு எந்த அளவுக்கு பவர்ஸ் இவங்களுக்கு வந்து இருக்குது இந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்க்கு அப்படின்றது இந்த இந்திய அரசியலமைப்பில் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இட் ஃபிக்ஸஸ் தி ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் அண்ட் தி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் தி சிட்டிசன்ஸ்க்கு. இப்போ அது நம்ம மேலே படிச்சது இப்போ பொலிட்டிக்கல் பிரின்சிபல்ஸ், கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், பவர்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம நாட்டை வழி நடத்தி போகக்கூடிய லீடர்ஸ்க்கு. அப்போ சிட்டிசனுக்கு, சாதாரண மக்களுக்கு என்னெல்லாம் இந்த கான்ஸ்டிடியூஷன் கொடுக்குது, இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுக்குதுன்னா நமக்கு என்னெல்லாம் ரைட்ஸ் இருக்குது, நம்மளுடைய டியூட்டிஸ் என்ன, நம்மளுடைய உரிமைகள் என்ன, நம்மளுடைய கடமைகள் என்ன, இதை வந்து சொல்லுது நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம். அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் இருக்குது. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் அப்படின்னும் போது ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க அப்படின்னும் போது அந்த சட்டத்தை வந்து இந்த பிரின்சிபல்ஸில் தான் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ரூல், அதுதான் வந்து டைரக்டிவ் பிரின்சிபல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து சிட்டிசனுக்கு கொடுக்குது. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் த லாங்கஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் இன் த வேர்ல்டு. உலகத்திலேயே எழுதப்பட்டிருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தில் ரொம்ப நீளமான ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு பார்த்தா நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தான். இட் இஸ் டிராஃப்டட் பை டிராஃப்டிங் கமிட்டி ஆஃப் தி கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி ஹெடட் பை டாக்டர் B.R. அம்பேத்கர். இங்கே டிராஃப்டிங் கமிட்டி வேறு, கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி வேறு. கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளினா நம்ம கான்ஸ்டிடியூஷன், நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குறதுக்காக ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணாங்க, அது வந்து கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளின்னு சொல்கிறோம். அந்த குரூப்லேருந்து ஒரு சின்ன கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க, அது வந்து டிராஃப்டிங் கமிட்டி. இந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுறதுக்காகவே ஃபார்ம் பண்ண ஒரு கமிட்டி. அந்த டிராஃப்டிங் கமிட்டியுடைய ஹெட்டாக யார் இருந்தாங்க அப்படின்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அமைக்கக்கூடிய அந்த டிராஃப்டிங் கமிட்டியோடைய ஹெட். தட் இஸ் வை வி கால் ஹிம் த சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் அ கான்ஸ்டிடியூஷன். நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய சீஃப் ஆர்கிடெக்ட் யார் அப்படின்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். எய்ம்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி, ஒரு டெமோக்ரஸியுடைய எய்ம் என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன் அ டெமோக்ரஸி த பவர் இஸ் வெஸ்டட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் தி பீப்புள். ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இருக்குது அப்படின்னா அங்கே பவர்ஸ் யார் இருக்குன்னா மக்களுடைய கையில் தான் இருக்குது. மக்கள் தான் டிசைட் பண்ணுவாங்க தன்னுடைய ஹெட் ரெப்ரசன்டேட்டிவ் யார், அந்த எலெக்ஷன்ஸ் மூலயமா ஓட்டு போட்டு தன்னோட லீடராக அவங்க தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பவர் வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் இருக்குது. ஸோ த ரெப்ரசன்டேட்டிவ் கவர்மெண்ட்ஸ் எலெக்டட் பை த பீப்புள் டு ஃபார்ம் அ டெமோக்ராட்டிக் சிஸ்டம். இந்த டெமோக்ராட்டிக் சிஸ்டமை ஃபார்ம் பண்ணுறதுக்கு யார் வந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் செலக்ட் பண்ணுறாங்கன்னா பீப்புள் தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஆல் தோஸ் ஹூ அட்டைன் தி ஏஜ் ஆஃப் 18 ஆர் கிவன் தி ஓட்டிங் ரைட். ஓட்டு போடுற ரைட்ஸ் வந்து எந்த வயசில் வருது அப்படின்னா 18 வயசு ஒருத்தருக்கு முடிஞ்சதா அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஓட் போடுற ரைட்ஸ் வந்து இருக்குது. Then world democracy. New Zealand is the first country to allow women to vote 1893. ஃபர்ஸ்ட் ஒரு பெண்ணுக்கு ஓட்டு போடுற உரிமை கொடுத்தது அப்படின்னு பார்த்தா நியூசிலாண்டில் தான் கொடுத்தாங்க. 1893 ஓட்டு வந்து ஓட்டு போடுற உரிமை உமனுக்கு இருந்தது. voting rights to women were given in 1918 and 1920 in the UK and USA. யுனைடெட் கிங்டமில் 1918 அந்த ரைட்ஸ் கொடுத்தாங்க, 1920 USA வந்து கொடுத்தது. ஸோ இந்த வருஷத்தை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். 1893 நியூசிலாந்து உரிமை கொடுத்தது, 1918 UK ரைட்ஸ் கொடுக்குது, அண்ட் 1920 USA விமனுக்கு வந்து ரைட் போடுற உரிமையை கொடுக்குது. ஓல்டஸ்ட் டெமோக்ரஸிஸ் இன் த வேர்ல்டில் இருக்கக்கூடிய ரொம்ப பழமை வாய்ந்த டெமோக்ரஸிஸ், லீடரை தானே செலக்ட் பண்ணிக்கக்கூடிய அந்த அத்தாரிட்டி இருந்தக்கூடிய கண்ட்ரீஸுடைய நேம்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டெமோக்ரஸிஸுடைய பேர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். க்ரீக் டெமோக்ரஸியுடைய பீரியட் வந்து 5th century BC. லொக்கேஷன் எங்கன்னா க்ரீக்குனாவே அது க்ரீஸ் தானே. ஸோ இதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, இதோடைய முக்கியத்துவம் என்னென்னா ஃபவுண்டேஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் ஃபிலாசபிஸ். இந்த பொலிட்டிக்கலுடைய ஃபிலாசபிஸ் தத்துவங்கள்லாம் வந்து இதிலிருந்து தான் அமைச்சாங்க.
இதில் தான் அமைஞ்சது. தென் ரோமர் எம்பையர்ஸ் டெமோக்ரஸி, அடுத்து ரோமாபுரி நாடு வருது. ஸோ ரோமன் எம்பையர் டெமோக்ரஸிஸ் வந்து 300 பிசிலேருந்து 50 பிசி வரைக்கும். லொக்கேஷன் பார்த்திங்கன்னா இட்டாலியன் பெனின்சுலா, ரோம்லேயும் இட்டாலியன் பெனின்சுலாலும் இதை ஃபாலோ பண்ணாங்க. லோட்ஸ் ஆஃப் எக்ஸ்பான்ஷன்ஸ் ஆஃப் தி க்ரோத் ஆஃப் சிவிலைசேஷன், இந்த சிவிலைசேஷனுடைய க்ரோத்துக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. தென் சான் மெரினாஸ் டெமோக்ரஸி AD 301, இது எங்கே ஃபாலோ பண்ணாங்கன்னா இட்டாலியில் ஃபாலோ பண்ணுறாங்க. earliest written constitution still in effect, ரொம்ப பழங்காலத்தில் எழுதப்பட்ட கையால் எழுதப்பட்ட, இங்கே ரிட்டன் போது கையால் எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம். ஆனால் இன்னமும் இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அது என்ன டெமோக்ரஸினா சான் மெரினாஸ் டெமோக்ரஸி. இது 1 வேர்ட்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. earliest written, ரொம்ப பழங்காலத்தில் எழுதப்பட்ட ஒரு அரசியலமைப்பு சட்டம் ஸ்டில் இன் எஃபெக்ட் அப்படின்னா இன்னமும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். தி ஐஸ்லாண்ட் டெமோக்ரஸி AD 930 ட்ரிங்வெல்லிர் அப்படிங்கிற லொக்கேஷனில் இருக்குது. த லாங்கஸ்ட் அண்ட் ஓல்டஸ்ட் ஃபங்க்ஷனிங் பார்லிமெண்ட்ரி இன் த வேர்ல்டு, ரொம்ப பழமை வாய்ந்த அண்ட் ரொம்ப நீளமான ஒரு பார்லிமெண்ட் இந்த வேர்ல்டுலேயே இருக்கக்கூடிய பார்லிமெண்ட் நடக்கக்கூடிய ஒரு இடம் பார்த்திங்கன்னா ட்ரிங்வெல்லிர் அப்படின்றது. இது ஐஸ்லாண்ட் டெமோக்ரஸியை சார்ந்தது. தி ஐல் ஆஃப் மேன்ஸ் டெமோக்ரஸி AD 927 பிட்வீன் கிரேட் பிரிட்டன் அண்ட் அயர்லாண்ட், கிரேட் பிரிட்டனுக்கும் அயர்லாண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு டெமோக்ரஸி இது. செல்ஃப் கவர்னிங் பொசிஷன்ஸ் ஆஃப் தி க்ரௌன் போது இந்த ராஜா ராணி அவங்க தான் அவங்க இல்லையா. ஸோ செல்ஃப் கவர்னிங் பொசிஷன்ஸை வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் அதோடைய சிக்னிஃபிகன்ஸ். தென் பிரிட்டிஷ் டெமோக்ரஸி 13th century எங்கே ஃபாலோ பண்ணுறாங்க பிரிட்டிஷ் டெமோக்ரஸினா இங்கிலாண்டில் ஃபாலோ பண்ணாங்க. இதோடைய சிக்னிஃபிகன்ஸ், இதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா மேக்னா கார்ட்டா ஆஃப் 1215. மேக்னா கார்ட்டா அப்படின்றது நம்ம அரசியலமைப்பு சட்டம் மாதிரி, அது ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாதிரி. அந்த மேக்னா கார்ட்டா ஆஃப் 1215 அதுதான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த பிரிட்டிஷ் டெமோக்ரஸியில். தென் யூஎஸ் டெமோக்ரஸி 1789 யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஓல்டஸ்ட் ஸ்டாண்டிங் டெமோக்ரஸி, ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு டெமோக்ரஸின்னு பார்த்தா யூஎஸ் டெமோக்ரஸி. ஹைலைட் பண்ணியிருக்கிற சென்டென்ஸ் மட்டும் அப்படியே ஷார்ட்டாக பார்த்துடலாம். த சிட்டிசன்ஸ் ஆஃப் அ கண்ட்ரி செலக்ட் தேர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் த்ரூ எலெக்ஷன். ஸோ எலெக்ஷன் மூலியமாக ஒரு நாட்டினுடைய குடிமக்கள் வந்து தன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ், தன்னுடைய லீடரை வந்து செலக்ட் பண்ணுறோம். தஸ் த டேக் பார்ட் இன் தி டைரக்ட் கவர்னன்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி. ஸோ அந்த மாதிரி இந்த வகையில் தான் நம்மளுடைய மக்களே வந்து டைரெக்டாக ஆட்சி செய்கிறது இந்த ஒரு முறை. இந்த முறைக்கு தான் பேர் என்னென்னா டெமோக்ரஸி. நம்ம இந்தியா ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி, டெமோக்ரஸியில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் டைரக்ட் டெமோக்ரஸி ஒன்று, ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸின்றது ஒன்று. டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னா என்னென்னா, டைரக்ட் டெமோக்ரஸி பீப்புள் ஹாவ் அ பவர் டு ஃப்ரேம் லாஸ். ஸோ மக்களுக்கு வந்து சட்டத்திட்டங்கள் இது ஃப்ரேம் பண்ணுறதுல டைரக்ட் டெமோக்ரஸியில் இருக்க கண்ட்ரி மக்களுக்கு வந்து உரிமைகள் இருக்குது, பவர் இருக்குது. தோஸ் ஹூ கெயின் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் votes will be given the post on the behalf of the other members. ஸோ எந்த ஒரு இவங்க வந்து நிறைய ஓட்ஸ் வாங்குறாங்களோ அவங்க தான் வந்து வின் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தான் போஸ்டிங் கொடுப்பாங்க. ஆன் பிஹாஃப் ஆஃப் தி அதர் மெம்பர்ஸ் தே ஆப்டைன் தி பவர் டு டேக் டெசிஷன்ஸ் இன் தி டெமோக்ராட்டிக் மேனர். ஸோ மக்களே டைரெக்டாக போய் லா உருவாக்காமல் நம்ம செலக்ட் பண்ணி யார் அதிகமான ஓட்டு வாங்கியிருக்காங்களோ அவங்க போய் லா மேக் பண்ணுவாங்க, சட்டத்திட்டங்களை வந்து ஏற்றுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சிஸ்டமை தான் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்கிறோம். மக்களே டைரெக்டாக ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணால் டைரக்ட் டெமோக்ரஸி. மக்களால் செலக்ட் பண்ணி அமைச்சிருக்கக்கூடிய லீடர்ஸ் செஞ்சால் அது இந்த ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸியில் பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி, பிரசிடென்ஷியல் டெமோக்ரஸி அப்படின்னு 2 இருக்குது. இங்கே மேலே இருக்கிறது பார்த்துலாம். டெமோக்ரஸி அப்படின்றது டைரக்ட் டெமோக்ரஸி, ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸின்னு பிரிக்கிறாங்க. ஸோ டைரக்ட் டெமோக்ரஸி எந்த நாட்டில் பின்பற்றுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்சர்லாண்டில். ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி வந்து இந்தியா, USA, இங்கிலாந்து, இங்கெல்லாம் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. ஏன்னா நம்ம லீடரை செலக்ட் பண்ணி அவங்க தான் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ டைரக்ட் டெமோக்ரஸியில் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஓட்ஸ் மூலியமாக நடக்குது. இங்கே வந்து லாஸ் அண்ட் ரூல்ஸ் வந்து எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மூலயமா நடக்குது. அவங்களே நம்ம ஓட் போட்டு தான் செலக்ட் பண்ணுறோம். தென் கீழே இருக்கக்கூடிய அந்த டேப்லர் காலம் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸியில் பார்லிமெண்டரி டெமோக்ரஸி, பிரசிடென்ஷியல் டெமோக்ரஸி அப்படின்னு ஒரு 2 பிரிக்கிறாங்க. பார்லிமெண்டரி டெமோக்ரஸி எங்கே ஃபாலோ பண்ணுறோன்னா இந்தியாலையும் இங்கிலாண்ட்லேயும் ஃபாலோ பண்ணுறோம். பிரசிடென்ஷியல் டெமோக்ரஸி எங்கன்னா USAலையும் கனடாலையும் ஃபாலோ பண்ணுறோம். A constitution ensures freedom, equality, justice to everyone. ஸோ நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஃப்ரீடம், சுதந்திரம்,
ஈக்குவாலிட்டி, எல்லாருமே சமம் அப்படிங்கிற ஒரு இது. ஜஸ்டிஸ்ன்றது நியாயம், நீதி, நேர்மை, அதுதான் ஜஸ்டிஸ். ஸோ எல்லாருக்குமே ஒரே மாதிரியான தண்டனைகள், இது அதுதான் ஜஸ்டிஸ். இதெல்லாம் வந்து நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. பொலிட்டிக்கல் பிரின்சிபல்ஸ், இட் டிஃபைன்ஸ் தி நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் கான்ஸ்டியூஷன்ன்றது இந்திய அரசியலமைப்பு சட்டம். அது என்ன சொல்லுது, அதில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா, எதெல்லாம் சொல்லுதுன்னா பொலிட்டிக்கல் பிரின்சிபல்ஸ் சொல்லுது. அதாவது ஒரு ஆட்சியாளர்கள் எப்படி இருக்கணும், ஆட்சி எப்படி நடத்தணும், அதெல்லாம் வந்து சொல்லும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இப்போ கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கக்கூடிய இடங்கள் இருக்கு இல்லையா, பார்லிமெண்ட், கோர்ட், அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ அதெல்லாம் எப்படி இருக்கணும் அதை சொல்லுது. மெத்தட்ஸ் டு ஃபாலோ தீஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், எங்கெல்லாம் என்னென்ன ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது. பவர்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், என்னெல்லாம் பவர்ஸ் இருக்குது, என்னெல்லாம் கடமைகள் இருக்குது, அதுவும் அதில் இருக்குது. ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் அண்ட் தி டைரக்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் தி சிட்டிசன்ஸ் ஆஃப் அந்த நாட்டை சார்ந்த அந்த குடிமக்களுக்கு என்னெல்லாம் ரைட்ஸ் இருக்குது, என்னெல்லாம் உரிமைகள் இருக்குது, என்னெல்லாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்குது, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் என்ன, இது எல்லாமே வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம், அதாவது கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறதுல எழுதப்பட்டிருக்கு. இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் தி லாங்கஸ்ட் கான்ஸ்டியூஷன் ரிட்டன் இன் த வேர்ல்டு. ஸோ உலகத்துலேயே ரொம்ப நீளமான கான்ஸ்டியூஷன் அப்படின்னா என்னென்னா நம்மளோட இந்தியாவை சார்ந்த கான்ஸ்டியூஷன் தான். It is drafted by the drafting committee of the Constituent Assembly headed by Dr. B.R. Ambedkar. Dr. B.R. Ambedkar தான் வந்து இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனோட டிராஃப்டிங் கமிட்டியோடைய ஹெட்டாக இருந்து இதை தயார் பண்ணுறாங்க. தட் இஸ் வை வி கால் ஹிம் அஸ் தி சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் அ கான்ஸ்டியூஷன். அதனால தான் வந்து நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய ஆர்கிடெக்ட் அப்படின்னு நம்ம அவரை சொல்கிறோம், டாக்டர் B.R. அம்பேத்கரை சொல்கிறோம். எய்ம்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி, இந்த டெமோக்ரஸியுடைய எய்ம் என்ன அப்படின்னா, டெமோக்ரஸி அப்படின்னா என்ன, கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், ஃபார் த பீப்புள் அண்ட் பை த பீப்புள். ஸோ மக்களால், மக்களுக்காக, மக்களே, அதுதான் வந்து டெமோக்ரஸி சொல்கிறாங்க. த பவர் இஸ் வெஸ்டட் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் தி பீப்புள். ஸோ மெயின் பவர் பார்த்திங்கன்னா மக்களுடைய கைகளில் தான் இருக்குது அப்படின்றத டெமோக்ரஸியில் சொல்கிறாங்க. ஏஜ் ஆஃப் 18 ஆர் கிவன் தி ஓட்டிங் ரைட்ஸ் டு எலெக்ட் த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். ஸோ 18 வயசு முடிஞ்சிட்டா ஓட்டு போடுற உரிமைகள் வந்து கொடுத்துட்றாங்க. வேர்ல்டு டெமோக்ரஸி, உலகத்தில் டெமோக்ரஸி எப்படிலாம் இருக்குன்னா, நியூசிலாண்ட் இஸ் தி ஃபஸ்ட் கண்ட்ரி டு அலோ உமன் டு ஓட் 1893. ஸோ நியூசிலாண்டில் 1893 ஃபஸ்ட்டு உமனுக்கு வந்து ஓட்டு போடுற உரிமை கொடுத்தது நியூசிலாண்டு. ஓட்டிங் ரைட்ஸ் டு உமன் வர் கிவன் இன் 1918, 1920 இந்த UK, USA. அதே மாதிரி யூகேல எப்போ, யூஎஸ்ஏல எப்போ அப்படின்னா 1918லேயும் 1920லேயும் கொடுத்துருக்காங்க. யூகே வந்து 1980, USA வந்து 1920. அப்போது 18 இயர்ஸ், 18 வயசுக்கு அப்புறம் நம்ம ஓட்டு போடுற உரிமைக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஓல்டஸ்ட் டெமோக்ரஸிஸ் இந்த வேர்ல்டு. ஸோ உலகத்தில் ரொம்ப பழமை வாய்ந்த மக்களால் மக்களுக்காக ஆட்சி செஞ்ச அந்த டெமோக்ரஸி இதை பற்றி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ கிரீக்க நாட்டுடைய டெமோக்ரஸி எப்போ இருந்த பீரியட் பார்த்திங்கன்னா 5th centuryலே இருந்தது. லொக்கேஷன் எங்கன்னா க்ரீக்குன்னும் போது அது க்ரீஸில் இருந்தது. சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னா ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் ஃபிலாசபிஸ். ஸோ அரசியல் சார்ந்த ஃபிலாசபிஸில் வந்து இது சொல்லியிருக்கு. ரோமன் எம்பையர்ஸுடைய டெமோக்ரஸி எப்போனா 300 BCலேருந்து 50 BC வரைக்கும். லொக்கேஷன் எங்கன்னா இட்டாலியன் பெனின்சுலா, ரோமில் இந்த இது வந்து டெமோக்ரஸி வந்து பார்க்குறாங்க. இதோடைய சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னா லோட்ஸ் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் தி க்ரோத் ஆஃப் சிவிலைசேஷன். ஸோ சிவிலைசேஷனுடைய க்ரோத்தில் இது வந்து பெரும் பங்கு வகிக்குது. தென் சான் மெரினாஸ் டெமோக்ரஸி, இதோடைய பீரியட் பார்த்திங்கன்னா 301 ADயில். லொக்கேஷன் பார்த்திங்கன்னா இட்டாலி. இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா earliest written constitution still in effect. ஸோ ரொம்ப பழமையான ஒரு அரசியலமைப்பு சட்டை அது இன்னமும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறது இந்த சான் மெரினோஸ் டெமோக்ரஸி அப்படிங்கிறதுல இட்டாலி நாட்டில். தென் அடுத்து ஐஸ்லாண்ட் டெமோக்ரஸி, இது 1930 ADலேயே இருக்குது. லொக்கேஷன் பார்த்திங்கன்னா வெலிர். இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா the oldest and longest functioning parliament in the world. ஸோ ரொம்ப பழமையாய்ந்த, ரொம்ப நீளமான, இன்னமும் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பார்லிமெண்ட் உலகத்திலே இதுதான் வந்து திங்வெல்லிர் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் இருக்கக்கூடிய இந்த ஐஸ்லாண்ட் டெமோக்ரஸி. அடுத்தது ஐல் ஆஃப் மேன்ஸ் டெமோக்ரஸி, இது வந்து 1927 ADயில். லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கிரேட் பிரிட்டனுக்கும் அயர்லாண்டுக்கும் நடுவில் அந்த இடைப்பட்ட பகுதிகளில் வந்து இந்த ஐல் ஆஃப் மேன்ஸ் டெமோக்ரஸி ஃபாலோ பண்ணுறாங்க. இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னா செல்ஃப் கவர்னிங் பொசிஷன்ஸ் ஆஃப் தி க்ரௌன். ஸோ ஆட்சியாளர்களுக்கு வந்து
சுயமாக கவர்ன் பண்ணுற பொசிஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இதில். ஸோ பிரிட்டன் நாட்டிலலாம் பார்த்திங்கன்னா மன்னர்களுடைய ஆட்சிகள் நடக்குது. ஸோ அதை செல்ஃப் கவர்னிங் அப்படின்னா அவங்களே கவர்ன் பண்ணிக்கிறது. தென் பிரிட்டிஷ் டெமோக்ரஸி 13th century ADயில் இது எங்கே லொக்கேஷன் பார்த்திங்கன்னா இங்கிலாண்டில் பிரிட்டிஷ் டெமோக்ரஸி ஃபாலோ பண்ணுறாங்க. இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னா மேக்னா கார்ட்டா ஆஃப் 1215 எழுதியிருக்கக்கூடிய மேக்னா கார்ட்டா அப்படின்னா ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட், அதுதான் மேக்னா கார்ட்டா. சட்டப்பூர்வமான ஒரு எழுத்தால் பதிக்கப்பட்டிருக்கிற ஒரு இது, அதுதான் மேக்னா கார்ட்டா. தென் யூஎஸ் டெமோக்ரஸி வந்து 1789 ADயிலேருந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இது எங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் த ஓல்டஸ்ட் ஸ்டாண்டிங் டெமோக்ரஸி. இது ரொம்ப பழமை வாய்ந்த, இன்னமும் இது செயல்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு டெமோக்ரஸினா அது யூஎஸ் டெமோக்ரஸி தான். ஃபர்ஸ்ட் பேஜில் டு யூ நோ ஒன்றும் இல்லை. டு யூ நோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டெமோக்ரஸி இஸ் த கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள் இப்படின்னு சொன்னது யார்? டெமோக்ரஸிக்கு இப்படி ஒரு டெஃபினிஷன் கொடுத்தது யார் அப்படின்னா ஆப்ரஹாம் லிங்கன் வந்து இந்த டெமோக்ரஸி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு மீனிங் கொடுக்குறாரு. இந்த வேர்ட்ஸ் அப்படியே கொடுத்துட்டு இது யாரோட வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொஷின் பண்ணுவாங்க. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள். தென் த பர்த் பிளேஸ் ஆஃப் டெமோக்ரஸி இஸ் கிரீஸ். முதல்ல இந்த மாதிரி டெமோக்ரஸின்னு ஒன்று எடுத்துகிட்டு வரலாம், மக்களாட்சி அப்படின்றது எங்கே கொண்டு வந்தாங்க அப்படின்னா கிரீஸில் தான் இதை கொண்டு வராங்க. பிங்க் கலர் பாக்ஸில் பாருங்கள். இந்த டைரக்ட் டெமோக்ரஸி ஒன்லி த சிட்டிசன் கேன் மேக் லாஸ். டைரக்ட் டெமோக்ரஸி இன் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸின்னு 2 இருக்குன்னு பார்த்தோம். அதில் டைரக்ட் டெமோக்ரஸி அப்படிங்கிற அந்த டெமோக்ரஸி இருக்கக்கூடிய நாடுகளில் மக்களே தான் வந்து லாஸை ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த லா வேணுமா வேணவா, கரெக்ஷன்ஸ் கொண்டு வரணுமா, எல்லாமே வந்து அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. ஆல் சேஞ்சஸ் ஹாவ் டு பி அப்ரூவ்ட் பை த சிட்டிசன். எந்த சின்ன மாற்றங்கள் செஞ்சாலும் கூட மொத்த சிட்டிசன்ஸுமே அதை அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் ஒரு லாவை கொண்டு வர முடியும். த பொலிட்டீஷியன்ஸ் ஒன்லி ரூல் ஓவர் பார்லிமெண்ட்ரி ப்ரொசீஜர். அந்த பார்லிமெண்ட் ப்ரொசீஜர் மட்டும்தான் வந்து பொலிட்டீஷியன்ஸால் பார்க்க முடியாது. நம்ம மற்றபடி பவர் எல்லாம் பார்த்திங்கன்னா சிட்டிசன்ஸ் கையில் தான் இருக்குது, பப்ளிக் கையில் தான் இருக்குது. ஸ்விட்சர்லாண்ட் ஹேஸ் had a long history of the successful direct democracy. இந்த மாதிரியான டைரக்ட் டெமோக்ரஸி எந்த நாட்டில் கண்ட்ரியில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு அப்படின்னா ஸ்விட்சர்லாண்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. In 2007, the UNO General Assembly resolved to observe 15th September as the International Day of Democracy. International Day of Democracy இது ஒன் வேர்ட்ஸில் கேட்பாங்க. ஸோ International Day of Democracy நம்ம எப்போது ஃபங்க்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா 15th September. ஒவ்வொரு வருஷமும் 15th September இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் டெமோக்ரஸியாக கொண்டாடுறோம். இது எந்த வருஷத்துலேருந்து கொண்டு வராங்கன்னா 2007லேருந்து கொண்டாடுறோம். இது அப்ரூவ் பண்ணது யாருன்னா UNO ஜுடைய ஜென்ரல் அசம்பிளி, யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷனுடைய ஜென்ரல் அசம்பிளி இதை வந்து ரிசர்வ் பண்ணுச்சு. The World Statistical Data on Democracy. ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டான்றது ஒரு எண்ணிக்கை மாதிரி எடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி டெமோக்ரஸி பற்றின ஒரு டேட்டா எடுக்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா 79% ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஸ் ஹேவ் ஃபெய்த் இன் தி டெமோக்ராட்டிக் சிஸ்டம். நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ்கிட்ட இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கும்போது 79% ஆஃப் மக்கள் சிட்டிசன்ஸ் வந்து இந்த டெமோக்ரஸி, அதாவது மக்களால் மக்களுக்காக ஆட்சி, நம்ம ஓட்டு போட்டு நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் நம்ம செலக்ட் பண்ணும்போது அவங்க நடத்தக்கூடிய இந்த ஆட்சி, இந்த டெமோக்ராட்டிக் சிஸ்டம் அப்படின்றதுல 79 இந்தியன்ஸ்க்கு வந்து நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா கொடுக்குறாங்க. ஹென்ஸ் இந்தியா ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் அமாங் தி டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸ் இன் த வேர்ல்டு. வேர்ல்டுலேயே இருக்கக்கூடிய இந்த மாதிரி டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியா தான் வந்து லீடிங்கில் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்ரீதேவி ஜோன்.